ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் ரவுடி நாகேந்திரனின் உடல் முன்னே திருமணம் செய்து கொண்ட அவருடைய இளைய மகன் அஜித். இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நாகேந்திரனின் உடல் முன்பு அவருடைய இளைய மகனின் திருமணம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளியான பிரபல ரவுடி நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பால் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக புழல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகேந்திரனின் உடல் பிரேத பரிசோதனை செய்வது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது தங்கள் தரப்பில் ஒரு டாக்டரை அனுமதிக்க வேண்டும் என நாகேந்திரனின் உறவினர்கள் கோரிக்கை வைத்ததை அடுத்து நீதிபதி சதீஷ்குமார் அக்கோரிக்கையை நிராகரித்தார். பின்னர் அவரது உத்தரவின் பெயரில் மாதவரம் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தீபாவின் மேற்பார்வையில் மருத்துவர் சாந்தகுமார் தலைமையில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி தடயவியல் துறை தலைவர் பிரியதர்ஷினி, மருத்துவர்கள் நாராயணன், ராஜேஷ் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் பிரேத பரிசோதனையை செய்து முடித்தனர். இதற்கிடையில் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள நாகேந்திரன் வீட்டில் உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் திரண்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இச்சூழலில் ஸ்டான்லி மருத்துவமனையில் நாகேந்திரனின் உடல் அவருடைய மூத்த மகன் அஸ்வத்தாமனிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வியாசர்பாடி பகுதியில் உள்ள வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. வியாசர்பாடியில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நாகேந்திரனின் உடல் முன்பு அவரது இளைய மகன் அஜித்திற்கு ஏற்கனவே நிச்சயித்த பெண்ணோடு திருமணம் நடைபெற்றது. இதனை அடுத்து நாகேந்திரனின் உடல் இறுதி மரியாதை செய்யப்பட்டு அடக்கம் செய்ய எடுத்துச் செல்லப்பட்டது. இதனையடுத்து குடும்பத்தார் கதறி அழுததை அடுத்து 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது.